ஒரு ஏக்கத்தோட ஒரு விடிவு வராதா, ஒரு விடிவு கிடைக்காதா, ஒரு சுதந்திரம் கிடைக்காதான்னு சொல்லி ஒரு வென்ற ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலுமே இது இப்படி பார்க்கக்குள்ள, இந்த ஃப்ரேமில் பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையாக கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எப்படி கத்துடா கர்ஜிக்குடா ஓடு. இந்த குரங்கு வந்து நிறைய பேர் வந்து நைட் எட் த மியூசியம்னு சொல்லக்கூடிய அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குரங்கோட சேட்டையை வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. புது அப்டேட் வந்து புது வருகை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், வீடியோ எடுக்க போல பார்க்குது. அதோட கொம்பால் பாருங்கள் ரத்தம் பீறிட்டு வடியுது, சண்டை போட்டுருக்கும் போல். வந்தனே துபாய் ஷேக்னு சொல்லி ஒரு ஒட்டம் பண்ணிக்குதுன்னு சொல்லி அது காணல, செத்துருச்சோ இறந்துருச்சோன்னு சொன்னேனே. அந்த துபாய் ஷேக் வந்து உயிரோடு தான் இருக்கான். அவன் ஓகே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த குரங்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக அந்த 2 கையால் பிடித்துக்கிட்டு 2 காலையும் வைத்துக்கிட்டு ஒரு சோகமான தனிமையான ஒரு கவலையான முகத்தோடு இந்த இடத்துல ஒரு ஏக்கத்தோட ஒரு விடிவு வராதா, ஒரு விடிவு கிடைக்காதா, ஒரு சுதந்திரம் கிடைக்காதான்னு சொல்லி ஒரு வென்ற ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலுமே இது இப்படி பார்க்கக்குள்ள, இந்த ஃப்ரேமில் பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையாக கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ எண்ணங்கள் அதோட மூளையில் பிரெயினில் எவ்வளோ எண்ணங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். காடுகளில் மரங்களுக்கு மரங்கள், கிளைகள் தாவி கொண்டு போகிறது எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும் பாருங்கள். எப்படி நடுங்கி கொண்டு காணப்படுதுன்னு சொல்லி உண்மையுமே எனக்கு இதை பார்க்கக்குள்ள பரிதாப நிலைக்கு தான் நிற்கிது பாருங்கள். அதெல்லாம் மனிதர்கிட்ட மூதரையார்னு சொல்லுவோம். அவங்களோட மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளை குரங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் கொடுமைகளை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா குதிரைகளுக்கும் வந்து பெண்களோட பேரை வச்சுருக்காங்க பாருங்கள், காட்டுறேன். இன்னைக்கு இருக்குது ஜெசிகான்னு சொல்லி, ஜெசிகா. ஓ, இது மட்டும்தான் போய் போல். பிரின்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இன்னைக்கு வந்து ஜோனா, இந்த ஜோனா, அதே போல் ஜூலியட். 3 பெண்களுக்கு ஒரு ஆண் பிரின்ஸ் தந்தா ராஜா. அவங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கான், கூட்டுலுக்கு இருக்கான். அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே. இந்த குரங்கு வந்து நிறைய பேர் வந்து நைட் எட் த மியூசியம்னு சொல்லக்கூடிய அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குரங்கோட சேட்டையை வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க, விளங்கியிருப்பீங்க. அந்த கபுச்சின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கினம் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சவுத் அமெரிக்காவுக்கு உரித்தான, அதாவது தென் அமெரிக்காவுக்கு உரித்தான ஒரு குரங்கினம் தான் இந்த கபுச்சின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கு. ஓகே, தெய்வல ஜூவில் வந்து ரொம்பவே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த கரடின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த கரடி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப காலமாகிது. எனக்கு தெரிந்த காலத்துலேருந்து, சின்ன பிள்ளை காலத்துலேருந்து இந்த கரடி இருக்குது. இந்த கரடி அந்த காலத்துலேருந்து தனியாக தான் காணப்படுதுன்னு சொல்லலாம். அந்த இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, டிப்ரெஸ் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஒரு துணை உண்டு, ஒரு ஜோடி வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குது. அதே போல் இதுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறவு மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது கரடின்னு சொல்ல ஓடி ஆடி விளையாடும். இதுக்கு இன்ஜில் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே போல் 4 சைடு தண்ணிகள் வர மாதிரி காணப்படுது. அதே போல் கீழே வந்து ஒரு பெட் பந்து மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்ன செய்யுதுன்னா அங்கேயுமே அலைஞ்சு கொண்டே தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதே போல் இதுக்கு ஒரு துணை, ஒரு ஜோடி ஒன்று பார்ட்னர் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விலங்குகளும் தனிமையில் இருந்தால் டிப்ரெஸ் ஆகும். மனிதனத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலுமே பாவம். அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விலங்கு தான் இது.
ஓ, இன்னைக்கு தான் கேட்குறேன் நீர் யானை வந்து எப்படி கத்துதுன்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்களா, கேட்டிங்களா? ரெண்டு பெரிய இது, ஆனால் அதோட குட்டி காதுங்க, ரெண்டு குட்டி காது, கண்ணும் குட்டி, உடம்பு தான் பெருசு. ஓகே, ஃபைனலி காட்டின் ராஜா லயன் கிங் தான் இது. பாருங்கள், ஒரு ஆண் சிங்கம். நாங்கள் 7ஆம் வட்டுக்கு இப்போ டைமாக பாருங்கள், 5 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு இந்த இடங்களில் யாருமே இல்லை, உங்களுக்கு விளங்குதாக இருக்கும். தனியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு ஆண் சிங்கம் லயன் காட்டின் ராஜா வந்து இன்றைக்கி இருக்கார். அதே போல் இன்றைக்கி ஒரு பெண் சிங்கம் வந்து பார்த்து கொண்டிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை உண்மையிலுமே பார்க்கணும் நினச்சி கொண்டு இருந்தேன், வந்து பார்த்துட்டேன். ஏன்னா நான் வந்த டைம் தூங்கி கொண்டு இருந்தாங்க, தூங்குகிற டைம் போல் இப்போ வந்து நடமாடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலுமே இதை சத்தத்தை கேட்கணும் ரொம்ப நாள் ஆசை. எவ்வளோ ஒரு பெரிய உருவம்னு சொல்லி அப்படியே போய் இறங்க போகுது போல். கத்துடா, கர்ஜுக்குடா ஓடுதுங்க, எப்படி ஓடுது பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து கொடிப்புலின்னு சொல்லுவோம், ஹவிங் திவ்யா ஃபிஷிங் கெட்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறது, பூனை இனத்தை சேர்ந்த கொண்டு தான். அப்புறம் அது உள்ளுக்கு அப்படியே தூங்கிக்கொண்டு தான் இருக்கும். நான் பல வருஷமாக வரேன், பல வருஷமாக வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொளுத்து போய்த்து இருக்குது, அவ்வளோதான் சொல்லலாம். இது இந்தியா, அதே போல் ஸ்ரீலங்கா போன்ற இடங்களில் இது காணப்படுது. இதுதான் அந்த சிலந்தி குரங்குன்னு சொல்லக்கூடிய குரங்கு. இது வந்து மரத்துக்கு மரம் தாவும், கிளைகளுக்கு கிளைகள் தாவி பாய்ந்து சென்றோமோ, அது பாய்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது சுற்றி வர இப்படி ஒரு ஆலி மாதிரி தோன்றி இந்த காசியப்பன் செய்கிற அப்படின்றது கட்டினானும் அதே மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. நடுவில் அதுக்குரிய இது அது இந்த மரத்துலேருந்து வேறு மரத்துக்கு தாவி போகாமல் இருக்கிறதுக்கு அதோட கொப்புகளை வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் வாழ்க்கையை வந்து மரக்கிளைகள் கொப்புகளில் தான் கழிக்குமா. பாருங்க, அப்படியே வருது, தாவையிலாது. ஓகே, நீங்கள் உங்களோட சின்ன குட்டீஸோட வாரீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சில்ட்ரன் பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட சின்ன பிள்ளைகளை வந்து என்ன சொல்கிறது, விளையாடக்கூடிய மாதிரிக்கு பாருங்கள், இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதேபோல் ஒரு குட்டி டைனோசர் ஒன்று இந்த ஜூவில் இருக்குங்க. டைனோசர்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இதை செஞ்சு வச்சுருக்காங்க. இதை விட பெரிய டைனோசர் ஒன்று நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் கட்டாயம் மாத்தலை சில்ட்ரன் பார்க்க வந்தீங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய டைனோசர் அங்கே இருக்குது. இந்த கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாகவே மழை துளி தான், மழை பெஞ்சு கொண்டு இருப்பாரு. உங்கள் சின்னவங்களை கூப்பிட்டு வந்து இதில் விளையாடக்கூடிய மாதிரி இருப்பாரு. ஓகே, இந்த இடங்களில் போனிகள் இருக்குது பாருங்கள், போனி, அதே போல் குதிரைகள் எல்லாம் இருக்குது. அதில் ஓடி விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இடமும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் போனி ரைடெல்லாம் இந்த இடத்துல ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அட்வான்ஸான ஒரு நிலைமைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இல்லையெல்லாம் ரைட் பண்ணலாம். இப்போ நூறலியா நிறைய இடங்களில் வந்து போனி ரைட் செய்யுது. அதே போல் இந்த இடங்களையும் போனி ரைட் வச்சுருந்தாங்கன்னா இன்னொரு என்ன சொல்கிற ஒரு வருமானம் கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கு. அதே போல் இந்த சைடில் கழுதைகள் இருக்குது பாருங்கள். இது வந்து எங்களோட மன்னார், அதே போல் மன்னார் புத்தளம் போன பிரதேசங்களில் நிறைய இருக்குது, மன்னார் போன்ற இடங்களில் நிறைய இருக்குது பாருங்கள் கழுதை. ரெண்டு கழுதைகள் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். இது அப்படியே தண்ணிகளுக்கு அமைதிட்டு அப்படியே இப்போ மேலே வந்துருச்சு. இப்போ மேலே பாருங்கள் ஃபுல்லாக சாக்லேட் மாதிரி தான். இந்த சாக்லேட் லவர்ஸுக்கு வந்து இது ரொம்ப இதாக இருக்குது. என்னடா செய்யற, வாளால் தண்ணி அடிக்கிறான், கக்க போடுறான், நாரப்பைய பாருங்க, கக்கா போட்டு வாளால் அடிக்கிறான் அப்படின்ட்டு. சாக்லேட் லவர்ஸுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் பாருங்கள். இப்போ அப்படியே ஏறி வருது. குட்டின்னு சொன்னால் குட்டி இல்லை பாருங்கள், அதுக்கு 3 விரல்கள் தான் இருக்குது. இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வந்து சிம்பஞ்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்கள். 2 சிம்பஞ்சி இருக்குது.
அது வந்து அந்த குட்டி குட்டி கதவால் என்ன செய்யுதுன்னு பார்த்தா சாப்பாடு தாரான் அப்படி தான். இப்போ டெக்டர் எல்லாம் மிக்கி தானே, டெக்டரில் தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சத்தத்துக்கு தான் எட்டி எட்டி பார்க்குது பாருங்கள். சாப்பாடு தருவாங்களான்னு சொல்லி அதால் எட்டி பார்க்குது பாருங்கள். இன்றைக்கி சிம்பன்சின்ற இடத்துக்கு வந்துட்டோம். மனிதர்களோட மூதையார்னு கூட சொல்லலாம். பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு இடத்துல இந்த சிம்பன்சியும் அடங்கும். சுமார் மனிதர்களை போலவே தான் இதுவும் நடக்கக்கூடியது. 2 காலால் நடக்கும், கையை நீட்டும், சாப்பாடுகள் கேட்கும். அதை மாதிரி நிறைய விடயங்கள் இன்றைக்கி செய்யும். இன்றைக்கி 3 சிம்பன்சிகள் காணப்படுது, பெரிய ஒரு இட வசதின்னு காணப்படுது. ஆனால் இதில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் சாப்பாடு சரியாக வழங்காத இதுதான். இன்றைக்கி நாங்கள் என்னவாலும் சாப்பிட்டா அது மனுஷன் நாங்கள் சும்மா கேட்குற மாதிரி கையை நீட்டி கேட்கும். இப்போ இன்றைக்கி 3 இருக்குது. இந்த தெஹிவல ஜூவில் வந்து புதுசாக ஒரு உயிரினம் வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. புது அப்டேட் வந்து புது வருகை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயிரினம் தான். இது வந்து என்ன பேருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தெரிஞ்சவங்க கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொப்பிபரான்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிற ஒரு மான், முயல், அந்த வர்க்கத்துக்கு ஆடு, அந்த வர்க்கத்துக்கு ஒரே ஒரு உயிரினம் தான் கொப்பிபரா. ஓகே, இது வந்து லீமர்னு சொல்லுவோம், அதாவது மோதிரவால் லீமர். இது வந்து மடகஸ்கருக்கு உரித்தான ஒரு விலங்கு உண்டு. நிறைய கார்ட்டூன்கள் எல்லாம் இது பார்த்துருக்கோம். அவங்க இருக்குது 4-5 கிட்ட இருக்குது. இது வந்து தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு சுற்றி வர ஆளி கட்டிக்கிறோம். அதே போல் மரம் ஒன்றும் கொப்புகள் தரிக்கப்பட்ட நிலையில் காணப்படுது. இந்த ஜூவில் இருக்கிற மிருகங்கள், பறவை இனங்கள், அதே போல் வேறு வேறு உயிரினங்கள் அனைத்துமே எப்போ கவனித்து கொள்ளப்பட்டுச்சுன்னு சொன்னால் இலங்கை நாட்டில் மட்டுமில்லை, உலக நாடுகளில் கூட இந்த கொரோனா வந்த பிறகு வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு அடங்கல் ஆகிட்டாங்க. அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க இலங்கையை பொறுத்த மட்டும் வீட்டுக்கே தான் இருந்தாங்க. வீட்டுக்கு டிவி, அதே போல் ஃபோன் போன்றதை பாவிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் இலங்கையில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பிறகு கரண்ட்டை வந்து சரியாக கொடுக்கல, அதே போல் ஃபோனுக்கு நெட்ஒர்க் வேலை செய்யலை, ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணல, அதே போல் பவர் பேங்க்லாம் வாங்க தொடங்கினாங்க. சல்லி தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு எல்லாம் நிறைய வந்துச்சு. அந்த டைமில் 4 சுவத்துலுக்கு இருக்கிற அந்த வலி, வேதனை, தனிமை வந்து நிறைய பேருக்கு விளங்கிச்சு. அதனால தான் இந்த ஜூவில் இருக்கிற மிருகங்களோட தனிமை எல்லாத்துக்கும் வந்து நிறைய மக்களுக்கு, நிறைய மனிதர்களுக்கு வந்து விளங்கிச்சு. அதுதான் சொல்கிறது. நான் இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஜூவை வந்து பிடிக்காது. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஜூ வந்து அமைந்திருக்கு. இங்கே வந்து இலங்கையில் தெஹிவல ஜூ வந்து ரொம்ப பெரிய ஜூ, பழமையான ஜூ. 1936 ஆரம்பிக்கப்பட்ட ஜூ. மேலே யோசிச்சு பாருங்க அது எப்படின்னு. இந்த ஜூவை தான் பேன் பண்ண சொல்லி, அதாவது மூட சொல்லி நிறைய மக்கள் வந்து ஹேஷ்டேக் மூலம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிடுச்சு. இருந்தாலும் அது வந்து மூடுறது வந்து ஒரு வழி இல்லை. அதுக்கு என்னாலும் சொல்யூஷன் இருக்கும். நான் இப்போ காட்டின வகையில் உங்களுக்கு காட்டின விதங்கள் ஏந்த கண்ணுக்கு படுற தீர்வுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் மிருகங்கள் இருக்குது, நான் அதை காட்டுறேன். மற்றபடி வளமைக்கு மாறான அந்த நரிகள், முள்ளம்பன்றிகள், முயல்கள் போன்றவை கூட இருக்குது. நான் பெருசாக காட்டலை, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலுமே இந்த 4 சுவத்துள்ளுக்கு இருக்கிற அந்த தனிமை, அந்த பிரச்சனை, டிப்ரெஸ், அதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் நல்லாவே விளங்கிச்சின்னு தான் சொல்லலாம். என்னை உட்பட நிறைய பேருக்கு விளங்கி இருக்கு. உண்மையிலுமே ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு காலப்பகுதி தான் அந்த கொரோனா. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த அனுபவித்தோம். அந்த தனிமை, அந்த டிப்ரெஸ், அந்த என்ன சொல்கிறது, ஒரு மனதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வேலையை வந்து ஒரு கொஞ்சம் காலம் தான் அனுபவித்தோம். ஆனால் இங்கே வந்து பல வருடங்களாக, இப்போ சுமார் 86 வருடமாகுது இது ஓப்பன் பண்ணி. இவ்வளோ வருடங்களாக நிறைய விலங்குகள் தனிமையிலும் இருக்குது. சிலருக்கு வந்து புதுசாக பார்ட்னர் எல்லாம் போடப்பட்டிருக்குது. உண்மையிலுமே என்ன சொல்கிறது, ஒரு இன்பமான துயரமான ஒரு விடயங்கள் தான். இருந்தாலும் என்ன, சின்னவங்க எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இதை அமைச்சிக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேலே ஒரு பெல்கனி மாதிரி 2 டேபிள் போட்டிக்கிறாங்க, சேர் போட்டிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலை, அதாவது ஆன்லைன் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு காட்டுக்கு இருந்து வேலை செய்யக்கூடிய ஃபீலிங் இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், சுற்றி மர, இந்த சைடில் புலி, இந்த சைடில் பறவை இனங்கள், இந்த சைடில் மெக்கோவாய்கள், கீழே வந்து கரடி. பாருங்கள், இப்படி மேலே இருந்து பார்த்து நிம்மதியாக இந்த பறவை சத்தங்கள், இயற்கையான சத்தத்தோடு வேலை செய்யக்கூடிய இது இருக்குது. அதே போல் இன்னைக்கு இருந்து சாப்பிட கூட செய்யலாம். உங்களுக்கு சாப்பிடக்கூட எல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு தான் சாப்பிடலாம். இங்கே வாங்கி கூட உங்களுக்கு சாப்பிடலாம். உண்மையுமே நல்லா இருக்குது. பாருங்கள், காகங்கள் கரையுது, பறவை இனங்கள் நிறைய இருக்குது, விலங்குகள் கத்துற சவுண்ட் எல்லாம் இன்னைக்கு ரொம்பவே இருக்குது. உங்களுக்கு வேலை ஹோம் ஒர்க் செய்கிறீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களோட லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பவர் பேங்கை வச்சுக்கிட்டு இங்கே அழகாக வேலை செய்யலாம். அதுக்குரிய வசதிகள் இருக்குது. அதை வந்து எங்களோட மக்கள் என்ன செய்யுது, பயன்பாட்டில் குணம் வரல, அதெல்லாம் குணம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ என்ன சொல்கிறது, அந்த
அந்த பொடுபோக்கு தன்மை வந்து இல்லாமல் ஆகலாம். இங்கிருந்து வேலை செஞ்சால் அந்த இயற்கையான ஒரு காட்டு பிரதேசத்துள்ளுக்கு இருந்து வேலை செய்கிற அந்த ஃபீலிங் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த சைடெல்லாம் ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. அது எவ்வளோ அழகான ஒரு இடம் உண்டு. ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கு பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தெரியலைன்னு தான் சொல்லலாம் இந்த இடங்களை. ஓகே, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலங்குகள் இருக்குது, அதையும் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்கள், மறை, இது வந்து மறை, அது மானும் காணப்படுது. மேலே வந்து டொட்டா புள்ளிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து மான். இப்படி புள்ளிகள் எதுவும் எல்லாட்டி காணப்பட்டுச்சுன்னா இது மறை, மானும் மறையும் இருக்குது. அதே போல் அந்த உயிரினங்களை வந்து நீங்கள் ஹோட்டல் பிளேஸ் போன்ற இடங்கள்ல கண்டிருப்பீங்க. மறைத்தான் மூஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த இது மறைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவது சாம்பார்னு சொல்லி, ஆனால் மூஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் ஹோட்டல் பிளேஸ்லாம் காணக்கூடிய அந்த உயிரினம். இதை பாருங்கள், சண்டை பிடிச்சிருக்கு போல் கொம்பாலையெல்லாம் ரத்தம் பீரிட்டு வலியுது. இதுக்கும் சொல்லக்கூடிய இடம் உண்டு இல்லை, நல்ல பெரிய ஒரு இடம் உண்டு. பராமரிப்பும் ஓகேன்னு சொல்லலாம். நிறையா என்ன சொல்கிறது, இந்த வெட்ட வெளி காணப்படாமல் புல்லுகளாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கு மேயக்கூடிய வசதிகள் இருந்திருக்கும். ஏன்னா மான்மறைன்னு சொல்லக்குள்ள புல்லுகளை தான் அதிகம் விரும்பி சாப்பிடும். இந்த இடங்கள் கொங்கிரீட் இல்லாமல் புட்களோடு காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கு சாப்பாடு டைமும் கொடுக்காட்டியும் அந்த புல்லுகளை சரி சாப்பிடக்கூடிய வசதிகள் எனக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். வீடியோ எடுக்க போல பார்க்குது, அதோட கொம்பால் பாருங்கள் ரத்தம் பீறிட்டு வடியுது. சண்டை போட்டுருக்கும் போல் பாருங்கதா ரத்தம். ஓகே, இதுதான் அந்த கொமாண்டோ ட்ரகன்னு சொல்லக்கூடிய ஓனான் இனத்தை சார்ந்த ஒரு இடும்பு வகையை சார்ந்த ஒன்று தான். இது வந்து இந்தோனேஷியாவுக்குரியது. பாருங்கள், இவ்வளோ ரொம்ப விசாலமாக காணப்படுது. நான் இப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு அந்த டைமும் இது காணப்பட்டுச்சு. பாருங்கள், ஒரு மரக்குற்றி வந்து தூங்கிக்கிற மாதிரியே தான் தூங்கி காணப்படுது. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு உருவம் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது முதலை அதுதான். ஆனால் ஓனான் இனத்தை சார்ந்தது. அது அகங்களை பாருங்கள், அதே போல் அந்த தோல்கள் எல்லாம் உறிந்து காணப்படுது. பாருங்கள், அவங்க விலங்குகள் இருக்கும். ஒரு மரக்குற்றி மேலே தலையை வைத்து அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கின்றதன். இது வந்து ஊர்வன, அதாவது நகர்வுயிருக்கு சொந்தமான இனத்தை சார்ந்தது தான். பாருங்கள், இது எப்படி காணப்படுதுன்னு சொல்லு. மூஸ் டியர், இதெல்லாம் எங்கள் ஏரியா சைடில் இருக்குது. மீனான்னு சொல்லுவோம். முயல் போன்ற மான்வாய் இனத்தை சார்ந்தது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து வேட்டையாடுவாங்க. இறைச்சிக்காக வேட்டையாடி சாப்பிட்டு ஒரு மான் வகை, குட்டி மான்னு சொல்லும். அது இருக்குங்க சார். ஓகே, நான் இப்படியே வந்து கொண்டிருக்க போல் கடைசி மிருகம் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். விலங்குகளில் கடைசி விலங்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுலேயும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேனே துபாய் ஷேக்னு சொல்லி ஒரு ஒட்டகம் பண்ணிக்குதுன்னு சொல்லி, அது காணல இறந்துருச்சோன்னு சொன்னேனே, அந்த துபாய் ஷேக் வந்து உயிரோடு தான் இருக்கான். அவன் இடத்த வந்து அங்கேருந்து இங்கே மாற்றிக்கிறான். பாருங்கள், இதில் தான் இருக்குது பாருங்கள், அது உள்ளுக்கு இருக்குது விலங்குதான் இருக்கும் பாருங்கள். துபாய் ஷேக்குக்கு வேறு இடம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, குட்டி இடம் உண்டு, மண்ணை நிரப்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடம் வந்து இவனுக்கு போதான்னு தான் சொல்லலாம். ஓடி ஆடி அவன் பெருசாக ஒரு வட்டம் ஒன்று போட்டுறதுக்கு மாதிரி இல்லை. அதே போல் தனியாக வைக்கிறான். இவனுக்கு ஒரு பார்ட்னர் ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த சைடில் போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது தண்ணீர் அருந்தி கொண்டிருக்குது. அவங்க என்னை போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதோட ரோமங்கள் எல்லாம் உடம்புல இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. காயங்கள் கூட இருக்குது பாருங்கள். காயங்கள் கூட இருக்குது. இன்றைக்கி வந்து காய்ந்த உலர்ந்த மண்கள் போடுற மட்டும் நல்ல. ஏன்டா இது வந்து மழை சீசனில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது நலையும். இந்த இடங்கள் பாருங்கள், மேலே எல்லாம் நலையும். இந்த மண்ணெல்லாம் ஈரமாகிடும். இப்போ கூட ஈரமாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பழக்கம் இல்லை. பாருங்கள், அது மேலே எல்லாம் நிறைய காயங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு விலங்குதான் இருக்குங்க. பாருங்கள், மருந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு காயம், இன்றைக்கி ஒரு காயம், நிறைய காயங்கள் இருக்குது. இதுக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்களோ தெரியா. பாருங்கள், டிராக்டர் பார்க்கல பார்க்குது.
ஓகே ரோலே, இந்த தெஹிவல ஜூவில் வந்து இருக்கக்கூடிய மிருகங்கள் அனைத்துமே நான் காட்டிட்டேன். அது எதிர்நோக்கிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், நான் என்னால் வைக்கக்கூடிய தீர்வுகளை நான் சொல்லியிருந்தேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கலாம், முரண்பாடு இல்லாமல் இருக்கலாம். உங்களோட கருத்துக்களையும் கீழே கட்டாயம் கொமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நான் சொல்லி, அதே போல் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நான் விளையாட்டுக் கொள்கிறேன் நான் சொல்வது. அடுத்த காணொலி வந்து கட்டாயம் பறவைகள் அல்லது என்ன ஒரு ஊர்வன அதுவல்லதை காட்டுறேன். ஏன்னா மிருகங்களை காட்டிட்டேன். காணொலி வந்து ரொம்பவே பெருசாக போடுறதால அதை அப்படியே மிருகங்களுக்குரிய காணொலியை முடிச்சுட்டு அடுத்த காணொலியாக பறவைகள் அல்லது நாளும் பாம்பினங்களை போட்டேன். கட்டாயம் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலியை பார்ப்போம். அதையும் கட்டாயம் மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு அடுத்த காணொலியை பார்ப்போம். பை படிஸ் பை.